என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். சென்னை வருகிறார் ஜாஃபர் சாதிக். சென்னைக்கு அழைத்து வரப்படுகிறார் ஜாஃபர் சாதிக். ஜாஃபர் சாதிக்கை காவலில் எடுத்து விசாரணை செய்வதற்கு 7 நாள் அனுமதி கேட்டிருக்கிறார்கள். அந்த 7 நாள் அனுமதியை டெல்லி பாட்டியாலா உயர்நீதிமன்றம் போதைப்பொருள் தடுப்பு துறைக்கு வழங்கி இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஜாஃபர் சாதிக்க சென்னைக்கு அழைத்து வருகிறது போதைப்பொருள் தடுப்பு துறை. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜாஃபர் சாதிக்கு சென்னை வருகிறார் என்ற விஷயம் தெரிஞ்ச உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற சில அரசியல் தலைவர்கள்லாம் தலைதெறிக்க ஓடுகிறார்களாம். தமிழ்நாட்டில் சில அரசியல் தலைவர்கள், சில சினிமாவில் இருக்கிற பெரும் புள்ளிகள் எல்லாம் தலை தெறிக்க ஓடுகிறார்களாம். எங்கு ஓடுவதென்றே தெரியவில்லையாம். அவர்கள் ஓடுகின்ற இடமெல்லாம் முட்டு சந்தாவே இருந்தால் எங்கே போகிறது அவங்க? ஏன்னா, குற்றம் செய்வதற்கு முன்பு இது குற்றம் என்று நீங்கள் யோசிக்க மாட்டீர்கள். அப்பொழுது உங்கள் முன் இருப்பது ஆசை மட்டும்தான். ஆசையால் நீங்கள் செய்கின்ற குற்றம் அது சட்டத்தின் முன் சிக்கும் பொழுது அந்த குற்றம் உங்களை துரத்தும். அப்பொழுது நீங்கள் எங்கு ஓடினாலும் உங்களுக்கு முன் இருப்பது முட்டு சந்தாதான் இருக்கும். நீங்கள் எத்தனை இடங்களுக்கு நீங்கள் ஓடினாலும் கடைசியில் ஒரு இடத்துல சிக்கி தான் ஆகணும். ஏனென்றால் சட்டத்தின் முன் எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அதற்கு பல உதாரணங்கள் நாம் இந்தியாவிலேயும் காட்ட முடியும், உலக வரலாற்றுகளிலேயும் நாம் பார்க்கிறோம். 16,000 கோடி ரூபாய் மக்கள் பணத்தை கொள்ளையடித்த ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக அறியப்பட்ட கிங்பிஷர் நிறுவனத்தின் தலைவராக இருந்த விஜய் மல்லையா இன்னைக்கு லண்டன்ல வாழ்ந்துட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. ஆனால் அவர் அங்கு என்ன நிலையில் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு தெரியாது. ஆனால் ஒரு நாள் இந்திய மண்ணில் காலை வைக்க வேண்டும் என்று அவர் எண்ணினால் சிறைக்குள்ளதான் அவருடைய வாழ்க்கை முடியும். 1 ரூபா 2 ரூபா அல்ல, 16,000 கோடி மக்கள் பணத்தை வங்கிகளில் கடனாக பெற்றுக்கொண்டு நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார். ஆனால் அப்படிப்பட்ட குற்றவாளிகளை காப்பாற்றியதும் கூட இந்தியாவில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் தான் அவர்களை எல்லாம் காப்பாற்றினார்கள், இப்பொழுதும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். நிரவ் மோடி என்ற ஒரு குற்றவாளி இன்னைக்கு எங்க இருக்கிறான் அந்த நிரவ் மோடின்னு தெரியாது. மிகப்பெரிய கோடீஸ்வரன், வங்கிகள்ல இருந்து மக்களுடைய பணத்தை கடனாக 20,000 கோடியை பெற்றவன். மிகப்பெரிய கோடீஸ்வரன் தானே. 20,000 கோடியை வங்கியில இருந்து கடனா பெற்றுட்டு அதை அவனுடைய சொந்த பணமா ஆக்கிட்ட பிறகு அவன் கோடீஸ்வரன் தான். அந்த மாதிரி கோடீஸ்வரர்கள்லாம் மக்கள் பணத்தை ஏமாற்ற துணிந்தவர்கள் இந்தியாவில் இருக்க முடியுதான்னு பார்த்தீங்களா? இன்னைக்கு எங்கே இருக்கான்? மொரிசியஸில் வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்படாஸில் இருக்கான்னு சொன்னாங்க. மொரிசியஸ் ஆச்சு, பார்படாஸ் ஆச்சு, இப்போ எங்கே இருக்கான்ற தகவலே தெரியல. ஆனால் எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கான். காரணம், கொள்ளையடிச்சிட்டு போன பணம், மக்கள் பணம். கொள்ளையடிச்சிட்டு போன மக்கள் பணம் எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் பிறந்த நாட்டில் பிறப்புரிமையோடு சொந்த நாட்டில் வாழ முடிகிறதா பார்த்தீர்களா அவர்களால்? இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது தேசத்தின் முதல் குடிமகனான ஜனாதிபதி தொடங்கி கடைகோடியிலே குப்பை பொறுக்குகின்ற குடிமகனுக்கும் சமமானது. அதுதான் பிறப்புரிமை. இந்த பிறப்புரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனைவருக்கும் சமமாக வழங்கியிருக்கிறது. இதை அரசியல்வாதிகள் தான் தவறுதலாக பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். அதனால தான் இன்றைக்கு ஜாஃபர் சாதிக் போன்ற ஒரு மிகப்பெரிய சர்வதேச குற்றவாளிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் உருவாகிற ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. கேவலம் இல்லை தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு. தமிழ்நாட்டில் ஒரு சர்வதேச குற்றவாளி அப்படின்னு சொல்லும் போது வெக்கமாக இருக்கு நமக்கு. ஏன்னா தமிழ்நாட்டிலிருந்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற தொழில் செய்கிறவர்களை நாம் பார்த்து உண்மையிலேயே கையெழுத்து கும்பிடணும். ஏன்னா அவர்களால் சில அந்நிய செலாவணிகள் வருமானம் மாநிலத்துக்கு கிடைக்குது. பல தொழிலதிபர்கள் இங்கிருந்து உருவாகுவாங்களா?
பல தொழிலதிபர்கள் நம்ம மாநிலத்தில் உருவாவாங்களா? அந்த தொழிலதிபர்கள் மூலமாக இங்கிருந்து சில அங்கேயும் அங்கிருந்து சில இங்கேயும் ஏற்றுமதி இறக்குமதி புழக்கங்கள் நடக்குமா? அதன் மூலமாக அந்நிய செலாவணி நம்ம மாநிலத்துக்கு வருமா? அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள்லாம் வந்துட்டு யோசிக்கிறாங்க. இதுவெல்லாம் வரவேற்கத்தக்கது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை தவறாக பயன்படுத்திய இங்கிருந்து உணவுப் பொருளை ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கு இங்கிருந்து உணவுப் பொருளை ஏற்றுமதி செய்வதாக ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதற்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்று வைத்துக்கொண்டு லைசன்ஸை, அதன் மூலமாக கோடிக்கணக்கான தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை இங்கிருந்து கடத்தி உலக நாடுகளில் பல ஆயிரம் கோடிக்கு விற்பனை செய்து இந்திய திருநாட்டிற்கும் தமிழ் மாநிலத்திற்கும் எவ்வளவு பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தி இருக்கிறான் இந்த புறம்போக்கு. இவனுக்கு உடந்தையாக இருப்பது அரசியல். தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுக. நம்ம பேசினா திமுக காரனுக்கு அப்படியே உச்சந்தால வரைக்கும் ஏறும். ஏன்னா திமுக காரன் செய்யறது மொத்தம் அயோக்கியத்தனமான வேலை. ஆனால் அந்த அயோக்கியத்தனமான வேலையை நம்ம சொல்லி காட்டும் போது எரியும் அவனுக்கு. ஏன்னா இவனும் யோகியனா இருக்க மாட்டான். ஏன்னா இதை கேட்குற எவனுக்கு நான் சொல்கிறத கேட்டால் எரியுதோ அவன் யோகியனா இருக்க மாட்டான். அவன் யோகியனா இருந்தால் அவன் சிந்திப்பான். சண்முகம் சொல்கிறதுல உண்மை இருக்குது அப்படின்னு சிந்திப்பான். ஆனால் நீ யோகியனா இருக்க மாட்டேன். நீ யோகியனா இல்லைனா என் மேலே உனக்கு கோபம் தான் வரும். புரியுதுங்களா? அந்த மாதிரி திமுக என்பது மக்களுக்கும் நல்லது செய்கிறதில்ல, மாநிலத்துக்கும் நல்லது செய்கிறதில்ல. எதுக்கு நீங்கள் ஆட்சிக்கு வரீங்க? காலமெல்லாம் கருணாநிதி தொடங்கிய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கருணாநிதியோட குடும்பம் மட்டும் சொந்த காலில் வாழ்க்கையில் நின்னதே இல்லை. மக்களுடைய வரி பணத்தில் மட்டுமே அந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு. கருணாநிதி தொடங்கிய காலம் முதல் முடிகிற வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இருந்துட்டு அவருடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறாரு. ரூபா அவருடைய பாக்கெட்லேருந்து பணம் எடுத்து போட்டு செலவு பண்ணி வாழலை. அத்தனையும் மக்களுடைய பணத்திலேயே வாழ்ந்து முடிச்சுட்டு போயிட்டார். அதன் பிறகு வாழையடி வாழையா மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து மக்கள் பணத்தில் வாழ்ந்துட்டு இருக்கார். ஏன்னா இவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களை குத்தகைக்கு எடுத்தவர்கள். தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை குத்தகைக்கு எடுத்துக்கொண்டவர்கள். அவருடைய மகன் உதயநிதி இளைய ஸ்டாலின் உருவாயிட்டார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சர், ஜாபர் சாதிக்கோட நெருங்கிய நண்பர். 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தியதில் பெரும் பகுதியை உதயநிதி ஸ்டாலினுக்குத்தான் கொடுத்ததாக ஜாபர் சாதிக்கு பகிரங்கமாக NCB கிட்ட சொல்லி இருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. இதுவெல்லாம் அடுத்து ஜாபர் சாதிக்கை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வைத்து அவர்கள் விசாரணை செய்யும் போதுதான் அவர் வெளியிடுகின்ற அந்த உண்மைத்தன்மையில் இருந்து சில விஷயங்கள் வெளியாகும். அப்பொழுது யாரு எங்கெங்க அரெஸ்ட் ஆவாங்க, எந்தெந்த அரசியல் தலைவர்கள் எந்தெந்த முட்டு சந்தில் முடங்கி கிடப்பாங்க தெரியாது. ஆனால் இதெல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டு காவல்துறை வந்துட்டு உண்மையிலேயே வெட்கப்படணும். ஏன்னா செந்தில் பாலாஜியுடைய தம்பி இதுவரைக்கும் 9 மாசமா செந்தில் பாலாஜி உள்ள இருக்கிறாரு. அவருடைய தம்பி அசோக்கை கைது செய்ய முடியல. அவன் என்ன அவ்வளவு பெரிய டெரரிஸ்டான்னு கேட்கிறேன் நான். சாமானிய குடிமகன், இந்திய திருநாட்டின் குடியுரிமை பெற்றவன், தமிழ் மாநிலத்தின் குடிமகன், தமிழ் மாநிலத்தின் ஒரு பூர்வீக குடி. நான் எனக்கு உரிமை இருக்கிறது. மாநிலத்தில் இவ்வளவு பெரிய குற்றவாளி என்று அறியப்பட்ட செந்தில் பாலாஜி, மாநிலத்தில் இவ்வளவு பெரிய குற்றவாளி, மாநிலத்தில் ஒரு ஊழல் குற்றவாளி என்று அறியப்பட்ட ஒரு அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது பண்ணி உள்ள போட்டுடுச்சு. அவருடைய தம்பிக்கு இதில் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று அமலாக்கத்துறை பகிரங்கமாக அறிவிப்பு வெளியிட்டு விட்டது. கைது செய்திருக்க வேண்டும். இதுவரைக்கும் இதுவரை அமலாக்கத்துறையும் அவனை கைது செய்ய முடியல, தமிழ்நாடு காவல்துறையும் அவனை கைது செய்யல. அப்போ செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் குமார் எங்கே இருக்கார்? தமிழ்நாட்டிலேயே இல்லை, விட்டுருங்க. இந்தியாவில் 29 பெரிய மாநிலம், 7 யூனியன் பிரதேசம். இந்த இடத்துல எந்த மூலையிலனா இருக்கட்டும் அசோக், இந்த 9 மாசத்துல தமிழ்நாடு காவல்துறையால் கண்டுபிடிச்சிருக்க முடியாதா? மு.க. ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காவல்துறைக்கு முனையளவுனா வெட்கம் இருக்குமா?
மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டு அரசியல் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு மக்களை அடிமை செய்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மு.க. ஸ்டாலினுடைய அரசுக்கு கொஞ்சமாவது சூடு சொரணம் மானம் ஈனம் ரோசம் எதுனா இருக்குமா சொல்லுங்க? இருந்தா இப்படி கேவலமான ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் கொடுக்க முடியுமா? இதே ஒரு சாமானிய அந்த இடத்துல இருந்திருந்தா அவனை என்ன பண்ணி இருப்பீங்க நீங்க? அசோக் இருக்கிற அந்த இடத்துல வேற ஒரு சாமானிய இருந்திருந்தா அவனை என்ன பண்ணி இருப்பீங்க நீங்க? விட்டுருப்பீங்களா? முடியுமா? நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ்நாட்டில் சோசியல் மீடியாவில் அவதூறு பரப்பிட்டான், ஆளுங்கட்சிக்கு அவதூறு பரப்பிட்டான், எதிர்கட்சிக்கு அவதூறு பரப்பிட்டான், அவனை தப்பா பேசிட்டான், இவனை தப்பா பேசிட்டான்னு சின்ன சின்ன யூடியூபர்களெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டீங்களே. இவ்வளவு பெரிய குற்றவாளிகள் தலைமறைவு அப்படின்னு சொன்னா எத்தனை நாளைக்கு தலைமறைவு? கேள்வி கேட்கறவெல்லாம் உங்க முன்னாடி குற்றவாளி மாதிரியே தெரியும். இப்போ என்ன மாதிரி கேள்வி கேட்கறவெல்லாம் திமுக காரனுக்கு குற்றவாளி மாதிரியே தெரியும். நான் தான் பெரிய குற்றவாளி. அசோக் குமார் குற்றவாளியா தெரிய மாட்டான், செந்தில் பாலாஜி குற்றவாளியா தெரிய மாட்டான், பொன்முடி குற்றவாளியா தெரிய மாட்டான், சண்முகம் கேள்வி கேட்கறான் பாரு, நான் தான் குற்றவாளியா தெரிவேன். ஏன்னா எல்லாமே குற்றவாளிகள். ஒருத்தனா யோகியம் இருந்தான்னா ஆமாம் சண்முகம் கேட்குற கேள்வியில் நியாயம் இருக்குது அப்படின்னு யோசிப்பான். ஏன்னா எல்லாருமே நீங்கள் குற்றவாளிகளாக இருக்கும் பொழுது உங்கள் பார்வையில் நான் குற்றவாளியாக தான் தெரிவேன். ஸ்டாலினுடைய அரசு உண்மையிலேயே நேர்மையாக செயல்படுகின்ற அரசாக இருந்தால் இந்த 9 மாதத்தில் அசோக் குமாரை பிடிச்சி உள்ளே போட்டிருக்கணும். இன்றைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டிருக்கு. இன்னைக்கு விழுப்புரம் உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டிருக்கு. ராஜேஷ் தாஸ் அப்படிங்கிற டிஜிபி அவருடன் பணி செய்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, லேடிஸ் பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அவர் மீது வழக்கு. அந்த வழக்கில் கடந்த ஜூன் மாதமே தீர்ப்பு கொடுக்குது. அந்த வழக்கில் கடந்த ஜூன் மாதமே தீர்ப்பு வந்தது. டிஜிபி ராஜேஷ் தாஸ் அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு. கடந்த ஜூன் மாதம். இதுவரைக்கும் அவரை கைது செய்யவில்லை. நீதிமன்றம் கேள்வி கேட்குது, ஏன் இவரை இன்னும் கைது செய்யவில்லை என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. காவல்துறை அவரை தேடினாங்களாம். காவல்துறை அவரை போய் தேடினாங்களாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. அவர் வீட்டில் ஆள் இல்லையாம் ராஜேஷ் தாஸ். அப்புறம் விசாரணை பண்ணதில் அவர் ஒடிசாவில் பதுங்கி இருக்கிறதாக தகவல் கிடைச்சிருக்கான். நீதிமன்றம் கேள்வி கேட்ட பிறகு குறைந்தது 10 மாதங்கள் கழித்து நீதிமன்றம் கேள்வி எழுப்பிய பிறகு காவல்துறை வந்துட்டு அவரை கைது பண்ணுறதுக்கு தேடுதான். அவர் இப்போ ஒடிசாவில் பதுங்கி இருக்கிறாராம். இதே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சாமானிய குடிமகன் இப்படி ஒரு நிலைக்கு ஆயிட்டா விட்டுருவீங்களா? அவனை எங்கேயோ ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான், எங்கனா மாடு மேய்ச்சிட்டு இருப்பான், இல்லை எங்கனா கூலி வேலை செஞ்சிட்டு இருப்பான். அவனை போய் அப்படியே ஊர் உலகமே தெரிகிற மாதிரி அவனை அப்படியே நடு வீதியில் ஒரு விலங்க மாட்டி அவனை கூட்டு போய் உள்ளே போட்டுருவீங்க. ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாண்டுக்கு நிகரான காவல்துறைன்னு பெருமை பேசிக்குவீங்க. இந்த பதிவோட இறுதியாக நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜாஃபர் சாதிக்கை வந்துட்டு சென்னைக்கு கூட்டிட்டு வாங்க, விசாரணை பண்ணுங்க. ஆனால் புழல் சிறையில் அடைச்சிடாதீங்க தயவு செய்து. ஏன்னா புழல் சிறையில் அடைச்சிங்கன்னா செந்தில் பாலாஜி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஜாஃபர் சாதிக்கும் எல்லா சொகுசு வாழ்க்கையும் கிடைச்சிடும் ஜெயிலில். ஆகையால் தயவு செய்து திகார் சிறையில் கொண்டு போய் போடுங்க. தயவு செய்து திகார் சிறையில் கொண்டு போய் போடுங்க. அங்கே கொண்டு போய் போட்டிங்கன்னா தான் இங்கே இருக்கிறவங்க அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது. இந்த அரசியலுக்கும் அங்கே இருக்கிற அரசியலுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருக்கிறதுனால அங்கே சில தண்டனைகளை சரியாக அனுபவிப்பான் இந்த ஜாஃபர் சாதிக். ஆகையால் இந்த பதிவின் இறுதியாக நான் சொல்கிறது, தயவு செய்து புழலில் மட்டும் கொண்டு போய் இந்த புறம்போக்க போட்டுறாதீங்க. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.